ஐயனார் துணை சீரியலில் நிலா அவங்க ஆஃபீஸில் ராகவ் கிட்ட சொன்ன மாதிரியே மறுநாள் காலையில் ராகவ், அதுக்கப்புறம் திவ்யா, நிலா 3 பேரும் சேர்ந்து சேரனண்ணா வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து எல்லாரையுமே பார்க்குறாங்க. ராகவுமே வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. அவங்களுக்கு இந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருக்குது. அப்போ ராகவ் சேரன் அண்ணா கிட்ட கேட்குறாங்க, இந்த வீடை கட்டி மொத்தம் எத்தனை வருஷம் இருக்கும்னு சொல்லி. அதுக்கு சேரனனும், எங்களுக்கு தெரிஞ்ச 100 வருஷம் தாண்டி தான் இருக்கும். ஆனால் எங்கள் தாத்தாவோட அப்பா காலத்திலே இதை கெட்டியாச்சு. 100 வருஷத்துலேருந்து 120 வருஷத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிலா தான் ராகவை கூட்டிகிட்டு போய் வீட்டில் எல்லா பக்கமுமே சுற்றி காட்டுறாங்க. அப்போந்தான் ராகவ் சொல்கிறாங்க, வீடு உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்குது. இன்னுமே இவ்வளோ நாளாக மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது பெரிய விஷயம். ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லி நிலா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி ராகவ் நிலா கிட்ட பேசுகிறத சோழனால் பார்க்க முடியலை. ஆனால் நிலா பேசுகிறத ஒரு பக்கத்தில் இருந்து சோழன் ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதை கவனித்த திவ்யா நிலா கிட்ட கூப்பிட்டு, ஆமாம், இவர் கூட அன்றைக்கி ஆஃபீஸில் வந்தாங்களே, இவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம நிலாவுமே, அவர் என்னோட கசின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சோழனுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அதுக்கப்புறம் ராகவ், நிலா, திவ்யா 3 பேருமே வெளியில் போனதுக்கப்புறம் சேரன் அண்ணா கிட்ட, என்னன்னே என்னை கசின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சேரன் அண்ணாவுமே, கசின்னா என்னதுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நான் அவளுக்கு தூரத்து சொந்தமா, ஏதோ தூரத்து சொந்தம், ஒன்று விட்ட அண்ணன் அந்த மாதிரி என்னைய சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ என்னடானா அதை கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கோவப்படுறாங்க. அந்நேரம் நிலா சேரன் அண்ணாவை அண்ணன்னு சொல்லி கூப்பிட்டதுமே வேகமாக ஓடி போகிறாங்க. சோழனை யாருமே கவனிக்கலை. சோழனை கசின் சொன்னதுமே பல்லவனும் பாண்டியனும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது சோழனுக்கு இன்னுமே கோபம் வருது. அப்படி நிலா, அதுக்கப்புறம் கூட வந்த ராகவ், திவ்யா எல்லாருமே கிளம்பி போனதுக்கப்புறம் சோழன் வீட்டில் வந்து சண்டை போடுறாங்க. அவள் இனி அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கான்ங்கிற நீங்கள் 2 பேருமே கேட்காம சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நீ ஒரு படிக்கு மேலே அவளுக்கு அண்ணனாவே நீ நடந்துக்கிட்டு இருக்க. நீங்கள் 3 பேரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. அவளுக்கு நான் என்ன அண்ணனா? நான் அவளோட தாலி கட்டின புருஷன். இதை அவளுக்கு கண்டிப்பாக புரிய வைக்கிறேன். நான் இப்போவே ஒரு சபதம் எடுக்கிறேன். எண்ணி 6 மாதத்தில் கண்டிப்பாக அவளை நான் இன்னொரு கல்யாணம் பண்ணியே ஆவேன், அதுவும் அவளோட சம்மதத்தோட அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு தான் சேரன், பாண்டியன், பல்லவன் 3 பேருமே நம்பாத மாதிரி முழிக்கிறாங்க. உடனே சோழன், நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்டா, ஆனால் கண்டிப்பாக இதை நான் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுக்கிறாங்க. அதை விட முக்கியம், நிலா ஆஃபீஸில் என்னை கசின் சொல்லி வச்சுருக்காங்க. அவங்க வாயால் நான் அவங்களுக்கு கசின் கிடையாது, தாலி கட்டின புருஷன்னு சொல்ல வைக்கணும். அதுக்கான வேலையை தான் நான் இப்போ ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி நேராக நிலாவோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க சோழன். சோழனை பார்த்ததும் நிலா கேட்குறாங்க, ஆமாம், இங்கே எதுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, உங்களை பார்க்குறதுக்காக தான். அதான் பார்த்து பேச வேண்டியது எல்லாமே நேற்றே பேசியாச்சே, சீக்கிரமாக ஒரு வக்கீலை மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதும் சோழன், என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அது பொறுமையாக பார்த்துக்கலாம். இப்போ நான் அதுக்கு வரல. நீங்கள் எதுக்கு உங்கள் ஆஃபீஸில் எல்லார்கிட்டையுமே என்னைய கசின்னு சொல்லி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சோழன். அப்போ நான் உங்களை என்னன்னு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அட்லீஸ்ட் ஃப்ரெண்டு இல்லைன்னா என்னோட அத்தை பையன் அந்த மாதிரியாவது சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு கசின்னு சொல்கிறீங்க? நம்மக்கிட்ட என்ன அந்த மாதிரி உறவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தால் என்ன, எனக்கு தோணுது தான் நான் சொல்ல முடியும். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என்னால் இப்போதைக்கு வெளியில் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க நிலா. சோழன் உடனே, சரிங்க, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு வெளியில் புலம்பிக்கிட்டே வராங்க. இப்போ என்னதான் பிரச்சனை, கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு என்னவா இவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வெளியில் வரும்போது அங்கே ராகவ் நிற்கிறத பார்த்து பேசுகிறாங்க. நீங்கள் தானே நிலாவோட கசின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. உங்கள் சிஸ்டர் உண்மையிலே நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நல்ல திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை நிலாவை தங்கச்சின்னு சொல்லி பேசுகிறாங்க. இந்த வார்த்தையை கேட்கும்போது சோழனால் ஏற்றுக்க முடியலை. தயவு செஞ்சு கசின்னு மட்டும் இன்னொரு தடவை உங்கள் வாயால் சொல்லாதீங்க. என்னால் நிலாவை அந்த மாதிரி யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு ராகவும், என்னங்க அதானே உங்களோட உறவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, அவங்க என் மேலே கோபத்தில் இருக்கிறாங்க, அதனால் அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க.
மற்றபடி நான் அவங்களுக்கு கசின்கிற உறவே கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ கசின் இல்லைன்னா நிலா உங்களுக்கு என்ன வேணும்? அவங்க உங்கள் வீட்டில் தானே இருக்கிறாங்க. அப்போ நிலா உங்களுக்கு யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சோழனுமே நிலா என்னோட மனைவி அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதும் ராகவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. என்ன நிலாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு கல்யாணம் ஆனதை எங்கள் ஆஃபீஸில் யார்கிட்டேயுமே சொன்னது கிடையாதே. அதுவும் எல்லாருமே அவங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சும்மா ஏதாவது சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் அவங்க ஃபோன் எடுத்து அதில் ரிசப்ஷனில் உள்ள எல்லா ஃபோட்டோஸையுமே காமிக்கிறாங்க. அதில் நிலாவும் சோழனும் கல்யாண கோலத்தில் தானே இருப்பாங்க. இதை பார்த்ததுமே ராகவ் கேட்குறாங்க, அப்போ நிலாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு சொல்லி. ஆமாங்க, நான் என்ன பொய்யா சொல்ல போகிறேன். பார்த்தீங்களா, இது எங்களோட ரிசப்ஷனோட ஃபோட்டோ தான். எங்கள் 2 பேருக்குமே எப்போவோ கல்யாணம் ஆயிடுச்சு. நிலா என் மேலே உள்ள கோபத்தில் தான் இது எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாங்க. எங்கள் 2 பேருக்குள்ளேயுமே கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குது. அதனால தான் அவங்க அதை வெளியில் சொல்லியிருக்க மாட்டாங்க. மற்றபடி எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாவுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி தான் அவங்க ஆஃபீஸில் எல்லார்கிட்டேயுமே சொல்லி வச்சுருந்தாங்க. ராகவுக்குமே அப்படி தான் தெரியும். அதனால தான் அவங்களுக்கு இந்த விஷயத்த கேட்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. எதனால் அவங்க பொய் சொல்லி வேலைக்கு ஜாயின் பண்ணணும்? அவங்க ஆரம்பத்திலே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொன்னால் நாம் என்ன நினைக்க போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ராகவ் சோழன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. எனக்கு உண்மை தெரியாமல் தான் நான் இந்த மாதிரி உங்களை நிலாவோட அண்ணேன்னு சொல்லி பேசிட்டேன். என்னைய மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சோழன், நீங்கள் தெரியாமல் தானே சொன்னீங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க, நான் அவளுக்கு தாலி கட்டின புருஷன், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிளம்பி போகிறாங்க. ஆனால் சோழன் சொன்னது ராகவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நிலா ஏன் இங்கே ஆஃபீஸில் செய்கிறதுக்காக இவ்வளோ பெரிய பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஆஃபீஸை பொறுத்தவரை எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்லபடியாக தான் பழகிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல நிலா பொய் சொன்னது எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ராகவ் அவங்களோட பார்ட்னர்கிட்ட நிலா இந்த மாதிரி கல்யாணம் ஆனதை மறைச்சதை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி தான் நிலாவோட ஹஸ்பண்டை நான் பார்த்தேன். அவர் ஏற்கனவே இங்கே ஆஃபீஸ்க்கு ஒரு தடவை வந்து பிரச்சனை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்கிறத கூட உள்ள ஒர்க்கர்ஸ் எல்லாருமே கேட்க தான் செய்கிறாங்க. இந்த விஷயம் ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. திவ்யாவுக்குமே தெரிய தான் ஆரம்பிக்குது. அவங்க வந்து நிலா கிட்ட, நான் இவ்வளோ தூரம் உங்ககிட்ட நல்லபடியாக தான் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட கூட எந்த உண்மையுமே சொல்லலையே, எதுக்கு அப்படின்னு சொல்லி நிலா கிட்ட கேட்குறாங்க. நிலாவுக்கு எதுவுமே புரியல. நான் என்ன மறைச்சேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஆஃபீஸில் நீங்கள் காலையில் வந்ததுலேருந்து எல்லாரும் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களே, அதை கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் கவனித்தேன். ஏதோ என்னை பார்த்தே ஏதோ சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நானும் அதை கண்டுக்கல அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. நிலா, உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு தானே என்கிட்ட சொன்னீங்க. ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சுங்கிறது இப்போ ஆஃபீஸில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. அதனால தான் எல்லாருமே உங்களை இந்த மாதிரி முன்ன விட்டு பின்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நிலாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகி கேட்குறாங்க. ஆமாம், உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி. எனக்கு யாரும் சொல்லலை. நான் இங்கே வந்தப்போ இங்கே எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி இங்கே பிரச்சனை பண்ண வந்தவங்க தான் உங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு அந்த சோழன் அந்த பலூனில் கூட சாரி சொல்லி எழுதி விட்டாங்களே, அவர் தானே? அவர் மேலே உங்களுக்கு எதுவும் கோபமா? அதனால தான் இப்படி சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி திவ்யா கேட்குறாங்க. அதுக்கு நிலாவுமே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை திவ்யா, இதெல்லாமே ஒரு பெரிய விஷயம். அது காலப்போக்கில் என்னால் முடிஞ்சால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக இது சோழனோட வேலையாக தான் இருக்கும், அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மேலே அதிக கோவப்படுறாங்க நிலா.